உங்கள் ஆர்ஜே மீடியா 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி 2024. பல நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் 5வது சுற்று தற்போது. பெயர் அன்சார் ஃபாத்திமா நுஷ்ரா, ஊர் தோப்பூர், மாவட்டம் திருகோணமலை. நான் ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுடம் நிகழ்ச்சியினூடாக 5ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளேன். ஆர்ஜே மீடியா நேர்களுக்கும் நடுவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அறிவிப்பாளர் கனவுக்கு வாய்ப்பளித்த ஆர்ஜே மீடியாவின் குரல் மகுடம் நிகழ்ச்சியினூடாக என்னையும் 5ஆம் சுற்று வரை தெரிவு செய்தமைக்கு தெரிவுக்குழுவுக்கு நன்றிகள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானமளந்ததனைத்தும் இழந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைகொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எனும் தமிழ்மொழி வாழ்த்தோடு எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அறிவிப்புத்துறையும் நானும். ஊடகம் பற்றிய எந்த தகவலும் தெரியா முன்பள்ளி காலமதில் முதன்முறை ஒளிவாங்கியை கையிலேந்தி என் கன்னி பேச்சினை நிகழ்த்திய அந்த அழகான தருணமதில் எனக்கும் அறிவிப்புத்துறைக்குமான உறவு ஏற்பட்டது. அதை என்றென்றும் மறக்க முடியாது. முன்பள்ளியில் தொடங்கிய அறிவிப்புத்துறையின் அழகான பயணத்தில் இன்று கல்லூரி வரை பயணித்துக் கொண்டிருக்கிறேன். பல தடைகளையும் தாண்டி அறிவிப்பாளராக வேண்டும் என்ற கனவோடு. என் வகுப்பறையில் ஆசிரியர் இல்லா நேரம் அனைவரும் புத்தகத்தோடு இருக்க, நானோ பேனாவை எடுத்துக்கொண்டு ஒளிவாங்கி போல் கற்பனை செய்து கருத்துக்கள் பல சொல்லி வகுப்பறையை கலகலப்பாக்கிய நொடிகளில் திடீரென ஒரு நாள் என் 5ஆம் ஆண்டு வகுப்பாசிரியர் என்னை அழைத்து, உன் அறிவிப்பு திறமையை பாடசாலையில் இன்னும் நீ வளர்க்க நான் களமமைத்துக் கொடுப்பேன் என்று கூறி என்னையும் மனம் நிறைந்து பாராட்டினார். எனக்கும் இந்த அறிவிப்புத்துறைக்குமான தொடர்பில் அதிகம் பங்கு வைப்பது என் பாடசாலையே. எத்தனையோ நிகழ்வுகளை தொகுத்து வழங்க ஒளிவாங்கியை கையில் கொடுத்து உன்னால் முடியும் என கூறிய என் ஃபாத்திமா தாயின் உறவுகளை என்றும் மறவேனா. பாடசாலையில் பட்டாம்பூச்சியாயிருந்த என் திறமையை பட்டமாக மாற்றி நூலாகத்தானும் மாறிய ஆர்ஜே மீடியாவின் திடீரென அறிமுகம் எனக்கு மலைச்சாரலாய். அன்று உணரவில்லை என் திறமைக்கு இதன் மூலம்தான் சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் என்று. 5 ஆண்டு கடந்து உலகெங்கும் இருக்கும் உண்மையான திறமைசாலிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உத்வேகமளிக்கும் உன்னத தோழன் ஆர்ஜே மீடியா என்றால் அது மிகையாகாது. எதிர்பாரா ஒரு நாளில் புலனத்தினூடாக எனக்கும் ஒரு வாய்ப்பளித்தது அறிவிப்பாளர் குரல் மகுடம் எனும் மாபெரும் போட்டியினூடாக. முதல் சுற்றில் ஆரம்பித்து 5ஆம் சுற்று வரை என் அறிவிப்பு திறமையை சிறு சிறிதாக செதுக்கி எனக்கு மகுடம் சூட பல வகையிலும் உத்வேகம் தந்தது ஓர் உன்னத உறவாய். அறிவிப்புத் துறையில் நான் அபார வெற்றி பெற அன்றும் இன்றும் என்றும் உதவி தரும் பல தரப்பினர் மத்தியில் உனக்கே என் மனதில் முதலிடம் என்பதை மறந்து விடாதே. இன்னும் முன் சேவை தொடர என்று இறைவனை வேண்டியவளாய் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.